ஒரு டைரக்டராக இருக்கட்டும், ஒரு ஆக்டராக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இவங்க நமக்கு இன்னும் சரியான கேரக்டர் எங்கேயும் நமக்கு இன்னும் கிடைக்கலையே, பார்க்கலையே, நம்ம ஆடியன்ஸாக பார்க்கும்போது உங்களுடைய படங்கள்ல வராங்க. இப்போ நான் தீபக் அவர்களை நான் பார்த்தேன். இந்த படத்தில் வந்து நீங்கள் இதுவரை பார்த்திராத ஒரு பாண்டியராஜன் வந்து பார்க்க போறீங்க. ஓகே. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம். ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு அவர் வந்து அந்த நாங்கள் எதிர்பார்த்ததை விட அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்துட்டு. அப்புக்குட்டி அவர்களை பார்த்தேன். ஸோ இது வந்து ரொம்ப பார்க்க நல்ல விஷயமா தெரியுது. அவங்களுக்கு வாய்ப்புகளுக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்களா, இல்லை நல்ல கேரக்டராக இருக்கும் அப்படின்னு? 60 வயது நிரம்பிய ஒரு ஓய்வு பெறும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி ஆசிரியர். இப்போது அந்த பள்ளி ஆசிரியர் வந்து எப்படின்னா, ஒரு மலை கிராமத்தில், ஒரு குக்கிராமத்தில் சாதாரண ஒரு ஒரு அதாவது வந்து வெளிச்சமே படாத ஒரு கிராமம். பொதுவாகவே இப்போ இருக்க ட்ரெண்டில் வந்து நல்லது சொன்னாலே கேட்க மாட்டுறாங்க படத்தில். என்னப்பா எல்லா படத்துலையும் எங்களுக்கு வந்து கருத்தூசி போடுறீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை கருத்து சொன்னோன்றது தெரியாமல் சொன்னாதான் ஆடியன்ஸ் வந்து உட்காந்து பார்க்குறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆக்டர் தீபக் அவரை வந்து சீரியல்ல இருந்து மக்கள் எல்லாமே ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவர் இத்தனை படங்கள் பண்ணாலும் ஆடியன்ஸாக பார்க்கும்போது அவருக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, அவருக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்கலாமே, அவர் இன்னும் வித்தியாசமாக ட்ரை பண்ணலையா, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேள்விகள் தொடர்ந்துவே இருக்கும். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சிறப்பாக. ஸோ உங்களுடைய படங்கள், நீங்கள் ஒரு ப்ரொடியூசராகவும் சரி, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராகவும் சரி, ஒரு டேரக்டராகவும் சரி, நிறைய பரிணாமங்களில் நீங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போது குற்றம் கடிதல்னு ஒரு படம். ஸோ அந்த படம் வந்து நேஷ்னல் அவார்டு, கிட்டத்தட்ட அது எல்லாரும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம் தான். அந்த படத்துக்கு பார்ட் 2 பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுக்குறதுக்காக காத்துட்ருக்கீங்க. இப்போ குற்றம் கடிதல் பார்ட் 2 எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? எடுக்கிறதுக்கான அப்டேட் மாத்திரம் கொடுக்கல, படத்தோட 90% ஷூட் முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகே. அதை முதல்ல பதிவு பண்ணிக்கிறேன். எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போது என்கிட்ட இருந்த கதை வந்து அந்த குற்றம் கடிதலை டிமாண்ட் பண்ணுச்சு. அந்த டைட்டில் தான் இந்த கதைக்கு வந்து ரொம்ப ஒரு ஆப்டாக இருக்கும் அப்படின்றது வந்து ஓகே. படம் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப ஜஸ்டிஃபைடாக இருக்கும். ஸோ அந்த கதைக்கு இந்த டைட்டில் எந்த அளவுக்கு வந்து வலு சேர்க்குமோ, அந்த அந்த வலு சேர்க்கிற விஷயங்கள் வந்து எந்த விதத்துலையும் படம் பார்க்கும்போது உங்களுக்கு வீண் போகாத அளவுக்கு தரமான ஒரு படமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த குற்றம் கடிதல் பாகம் 2 இப்போ உருவாயிருக்கு. அதாவது ஒரு ப்ரொடியூசர் வந்து நேஷ்னல் அவார்டுக்கு ஒரு படம் பண்ணுறது, அதெல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் தங்கமீன்களும் நீங்கள் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி தரமணி, ஸோ இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் இருக்குது. ஒரு ப்ரொடியூசருக்கு நேஷ்னல் அவார்டு கொடுக்கக்கூடிய படங்கள் கமர்ஷியலாக கொடுக்குதாங்க. நேஷ்னல் அவார்டுக்காண்டி படங்கள் யாருமே எடுக்கிறது இல்லை. அது வந்து முதல் விஷயம். நம்ம எடுக்கிற படம் நேஷ்னல் அவார்டுக்கு தேர்வாகக்கூடிய அளவுக்கு அது ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிமாக அமையும். அப்புறம் ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தேவைப்படுது. இப்போது கிட்டத்தட்ட நெருங்கி 24 படங்கள் நம்ம பண்ணிட்டோம். எல்லாமே வந்து ஒரு டைமில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, என் லைப்ரரியில் இருக்க படங்கள் எல்லாமே சுவாரஸ்யமாக வேறுபட்ட பரிமாணங்களில் கதைக்களத்தோடு இருக்கும். அப்புறம் ஒரு கதையும் ஒரு மெசேஜ் ஓரியன்டாக இருக்கும். அதுக்காக நம்ம கருத்து சொல்ல வரல, கலை தானே ஒரு விஷயத்தை ப்ரீச் பண்ண வைக்குது. ஓகே. அதை வந்து நம்ம வந்து இந்த ஒரு மீடியாவை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த வகையான படங்கள் அமைஞ்சது தான். ஸோ குற்றம் கடிதலுடைய டைரக்டர் வந்து பிரம்மா அவர்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ யார் டைரக்ஷன் பண்ணுறாங்க? ஸோ அது பிரம்மா சார் தான் பண்ணுறாரா? இல்லை, அதாவது இந்த படத்தை வந்து எஸ்கே ஜீவா அப்படின்னு சொல்லி டைரக்டர், அவர் வந்து கிட்டத்தட்ட புதுமை பித்தன் அப்படின்னு பார்த்திபனை வச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்த இயக்குனர். அதுக்கப்புறம் அவர் கார்த்திக் சாரை வச்சு ஒரு படம் பண்ணார், லவ்லின்னு. அதுக்கப்புறம் நிறைய படங்களுக்கு வந்து ரைட்டராக இருந்திருக்காரு. விஜய் சாரோட அழகிய தமிழ் மகனுக்கு அவர் தான் டைலாக் ரைட்டர். இப்படி நிறைய சொல்லலாம். எனக்கு வந்து அநீதியில் நான் நடிக்கும்போது எனக்கு அவர் பரிச்சயமானார். ஓகே. அநீதியில் அவர் டைலாக் ரைட்டர்.
அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு கதை இந்த மாதிரி இருக்குது நீங்கள் கேளுங்கன்னாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. இன்னைக்கு காலகட்டாயத்துக்கு சந்தர்ப்பத்துக்கு இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்களை பற்றி அரைச்சு ஆராய்ந்து பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான ஒரு கண்டென்ட் அது. ஓகே. ஸோ அந்த கண்டென்ட்டை நம்மளே பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நான் இந்த குற்றம் கடிதல் டைட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடியே பிரம்மா கிட்ட கேட்டேன். அது ஒரு 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 நட்பின் அடிப்படை, ஒரு 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 ரெஸ்பெக்ட், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கதை கேட்டிருக்கேன், இதுக்கு வந்து இந்த டைட்டில் தான் ரொம்ப ஆப்டாக இருக்கும், அதனால் குற்றம் கடிதல் பாகம் 2ன்னு வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதோட அவுட்லைனையும் சொல்லிட்டு தான் நான் குற்றம் கடிதல் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் சொல்லும்போது குற்றம் கடிதல் பார்ட் 2 அப்படின்றது வேற கதை அப்படின்றது தெரியுது. ஐ திங்க் எனக்கு இப்போ நீங்கள் பேசுனனால வேற கதை தானா, இல்லை குற்றம் கடிதல் 1க்கும் இதுக்கு ஏதாவது ரிலேட் இருக்குமா? இல்லை, அதாவது வந்து குற்றம் கடிதல் எப்படி வந்து ஒரு ஸ்கூல் பேக்ரவுண்டில் ஒரு கதை நடந்ததோ அதே மாதிரி இந்த குற்றம் கடிதல் பாகம் 2ம் ஒரு பள்ளி கூடத்தோட பேக்ரவுண்டில் தான் இந்த கதை நடக்கும். ஒரு அதில் எப்படி ஒரு ஆசிரியையோ இதில் வந்து ஒரு ஆசிரியர். ஓகே. ஸோ ஒரு ஆசிரியரோட ஒரு 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 ட்ராவல் தான் இந்த கதை. ஓகே. அதாவது நீங்கள் எனக்கு பாட்டு காமிச்சிங்க. ஸோ பொதுவாக வந்து உங்களுடைய படங்கள் எல்லாமே பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் ஒரு டைரக்டராக இருக்கட்டும், ஒரு ஆக்டராக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இவங்க நமக்கு இன்னும் சரியான கேரக்டர் எங்கேயும் நமக்கு இன்னும் கிடைக்கலையே, பார்க்கலையே, நம்ம ஆடியன்ஸாக பார்க்கும்போது உங்களுடைய படங்கள்ல வராங்க. இப்போ நான் தீபக் அவர்களை நான் பார்த்தேன், அது அப்புக்குட்டி அவர்களை பார்த்தேன். ஸோ இது வந்து ரொம்ப பார்க்க நல்ல விஷயமா தெரியுது. அவங்களுக்கு வாய்ப்புகளுக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்களா, இல்லை இது நல்ல கேரக்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ட்ரை இல்லை, அந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நாங்கள் டீமாக உட்காந்து பேசும்போது, இப்போ இதில் இப்போ படத்தில் எடுத்திங்கன்னா நிறைய ஒரு நட்சத்திர பட்டாளமே இருக்குது. இப்போது வந்து நான் வந்து ஒரு பிரதான பாத்திரம் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பேரா வந்து விஜய் சந்திரசேகர் பண்ணியிருக்காங்க. என் டாட்டராக வந்து விஜய் சந்திரசேகரோட டாட்டர் லவ்லி பண்ணியிருக்காங்க. என்னுடைய மூத்த மகளாக வந்து நீண்ட இடைவேளைக்கு பிறகு வந்து கீர்த்தி சாவலா அவங்க வந்து திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. அப்போ என்னோட அதில் வந்து சன்னின்லா கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டருக்கு வந்து தீபக் ரொம்ப ஆப்டாக இருந்தாப்புல. ஸோ அவரை வந்து அதில் கேஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பாண்டியராஜன் சார், இந்த படத்தில் வந்து நீங்கள் இதுவரை பார்த்திராத ஒரு பாண்டியராஜன் வந்து பார்க்க போகிறீங்க. ஓகே. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம். ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு அவர் வந்து அந்த நாங்கள் எதிர்பார்த்ததை விட அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்துட்டார். ஓகே. ரொம்ப பிரமாதமாக அவர் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய பட்டியலே இருக்கு, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்புறம் பாலாஜி முருகதாஸ் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகே. சாந்தினி தமிழரசன் இருக்காங்க. அப்புறம் லிவிங்ஸ்டன் சாரோட டாட்டர் ஜோவிட்டா இருக்காங்க. நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் கொண்ட ஒரு திரைப்படம். அதாவது உங்களுடைய லுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு அதில் சால்ட் அண்ட் பெப்பரில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வயசான தோற்றத்தில் வந்து இருக்கிறீங்க. இந்த பக்கம் பார்த்தா பாண்டியராஜன் சாரும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்காரு. 2 பேரும் ஃப்ரெண்டு மாதிரி அந்த மாதிரியான கேரக்டரா? ஆமாம், நான் வந்து ஒரு 60 வயது நிரம்பிய ஒரு ஓய்வு பெறும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி ஆசிரியர். இப்போது அந்த பள்ளி ஆசிரியர் வந்து எப்படின்னா, ஒரு மலை கிராமத்தில், ஒரு குக்கிராமத்தில் சாதாரண ஒரு 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 அதாவது வந்து வெளிச்சமே படாத ஒரு கிராமம். அந்த கிராமத்திலிருந்து வந்த அந்த ஆசிரியர் மீது வந்து அந்த சுற்று வட்டாரமே வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதையை வச்சுருக்கோம். ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் வந்து வெறும் ஆசிரியராக மட்டும் இல்லாமல் சமூகம் சார்ந்த ஒரு முக்கியமான பணிகளுக்கு வந்து ரொம்ப அவருடைய ஈடுபாடு வந்து அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர், அவருக்கு வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் மத்திய அரசாங்கம் நல்லாசிரியர் விருது அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த விருதை தொடர்ந்து அவர் வாழ்க்கையில் எதிர்பாராத பல சம்பவங்கள் நிகழ ஆரம்பிக்குது. அதை எப்படி அவர் எதிர்கொள்கிறாரு, கடைசியாக விருது வாங்கினாரா இல்லையா, என்ன மாதிரி இன்னல்கள், என்ன மாதிரியான சிக்கல்கள் அவர் வாழ்க்கையில் உருவாச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மைக்கு நெருக்கமான கதையை வச்சு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். பொதுவாகவே இப்போ இருக்க ட்ரெண்டில் வந்து நல்லது சொன்னாலே கேட்க மாட்டுறாங்க படத்தில். என்னப்பா எல்லா படத்துலையும் எங்களுக்கு வந்து கருத்தூசி போடுறீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை கருத்து சொன்னோன்றது தெரியாமல் சொன்னாதான் ஆடியன்ஸ் வந்து உட்காந்து பார்க்குறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. குழந்தைக்கு மருந்து கொடுக்கும்போது கொஞ்சம் இனிப்பியும் சேர்த்து நாக்கில் தடவினா தானே அது வந்து அந்த மருந்துக்கான ஒரு 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 இன்புட்டும் அவுட்புட்டும் கிடைக்குது. ஓகே. அந்த மாதிரி தான் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கருத்து கண்ணாயிரம் மாதிரிலாம் இருக்காது. ஓகே. அது வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பிரமாதமான ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட ஒரு கதையை ஆரம்பிச்சு அந்த கிராமத்துல இருந்து அதுக்கப்புறம் அவரோட பயணங்கள் ஆரம்பிச்சு அவர் எதிர்பார்க்காம அவர் வாழ்க்கையில நடக்கிற பல சம்பவங்கள் திருப்பு முனைகளை ஏற்படுத்தி ஒரு அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்ற மாதிரி ஒரு காட்சிகள்
அமையக்கூடிய விஷயமா தான் இந்த கதை இருக்குமே தவிர எங்கேயுமே இந்த கமர்ஷியல் ரேஷியோ வந்து குறைஞ்சிருக்காது. ஓகே. ஒரு முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக தான் இருக்கும். அதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மெசேஜை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே. அண்ட் இப்போ இருக்கிற மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு படம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, பார்க்குறோம் அப்படின்னா, அந்த படத்தில் வந்து கன்டென்ட் வேணும். அவங்க பெரிய ஸ்டாரோ, சின்ன ஸ்டாரோ அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. உட்காந்தோம்னா நாங்கள் நிம்மதியாக பார்த்து வரணும். ஏதோ ஒன்று வேணும்னு நினைக்கிறாங்க இப்போ. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூழல் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, என்னுடைய டைரக்ஷனில் இந்த வருஷம் வந்த ஃபயர் பெரிய நட்சத்திர பட்டாளம்லாம் கிடையாது. நான் ஒரு பிரதான பாத்திரம் பண்ணேன், பாலாஜி முருகதாஸ். உங்களுக்கு எல்லா நட்சத்திரங்களும் தெரியும். அந்த படம் அதில் ஒரு சாலிட் கண்டென்ட் இருந்தது. அந்த கண்டென்ட்டை வந்து எல்லாரும் கொண்டாட ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 75 நாட்கள் வந்து சென்னையிலேயே வந்து அந்த படம் வந்து எல்லா தியேட்டர்ஸ்லாம் ஓடிச்சு. ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் படம். நைட்டில் போனால் கூட நாங்கள் வந்து ஒரு 80% ஆடியன்ஸ் வந்து 50 நாள் கழிச்சு ஃபுல்லாக இருக்கும். படம் பார்த்துட்டு வெளியில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து நெகிழ்ச்சியாக பேசிட்டு போவாங்க. அந்த படத்தில் இருந்த அந்த மெசேஜும் அந்த கண்டென்ட்டை நாங்கள் வந்து பண்ண அந்த பிளேவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அமைஞ்சது. அந்த மாதிரி இப்போது நம்ம நிறைய காலகட்டங்களில் நம்ம இப்போவும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். உதாரணமாக கேரளாவில் வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில் வந்து படங்கள் கதை அம்சத்தோட ரொம்ப பிரமாதமாக வருதுன்ட்டு அந்த அளவுக்கான வளர்ச்சி வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்குது. அப்புறம் மெயினாக சொல்லணும் அப்படின்னா, ஆடியன்ஸோட மூட் செட் எப்படி இருக்குன்னா, எனக்கு நட்சத்திரம், பெரிய நட்சத்திரம், சின்ன நட்சத்திரம்லாம் தேவையில்லை. நல்ல கதைக்களம் என்னை வந்து 2 மணி நேரம் எங்கேஜிங்காக வச்சுருந்து ஒரு நல்ல படமாக இருந்ததுன்னா அந்த படத்தை வந்து நாங்கள் வந்து ரெட் கார்பெட் போட்டு வரவேற்பு கொடுப்போம்னு சொல்லி நிறைய படங்களை வந்து வெற்றி படத்தையா இல்லை அதை பேஸ் பண்ண ஒரு கதை இல்லை. அவர் குடும்பம் சார்ந்த ஒரு சில விஷயங்கள். அப்போ அவருக்கு வந்து அவருக்கும் பாண்டியராஜன் சாரும் வந்து பாலிய நண்பர்கள். சின்ன வயசுல இருந்தே ஒன்னா பழகினவங்க. நான் கேட்டது கரெக்ட். ஆமா, 2 பேரும் வந்து அப்படி ஒரு அந்யோன்யம். அவங்க 2 பேர் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய உலகமே இருக்கு. அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில அவர் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. ஸோ அதை அவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு, அதை வந்து அதை தாண்டி வந்தாரா, அதிலிருந்து மீண்டு வந்தாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பேசும். படம் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து கொடைக்கானல், அதுக்கப்புறம் வந்து திண்டுக்கல், அப்புறம் நாகர்கோவில், இப்படி பல பரிமாணங்களில் வந்து இந்த லொக்கேஷன்ஸ் வந்து வேரியேஷன் நிறையா இருக்கும். ட்ராவல் இருக்கு படத்தில். அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ட்ரோல் பிளாக்கும் கிளைமேக்ஸும் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு இருக்கும். நிச்சயமாக என்னால் ஒரு விஷயம் சொல்ல முடியும். படம் பார்த்துட்டு வெளில வரும்போது அரங்கம் நிறைந்த கைத்தட்டல்கள் இருக்கும். ஓகே. எல்லார் மனசுலையும் அந்த படம் நிற்கும். ஓகே. நீங்கள் சொல்லும் போது எனக்கு விசுவல் பண்ணுறேன் அப்படியே வந்து அதை ரொம்ப மிகைப்படுத்தி பேசலை. புரியுது. ஏன்னா என்னுடைய இந்த சினிமா பயணத்தில் நான் பார்த்த படங்கள், நான் தயாரித்த படங்கள், அதோட அவுட்புட் ரிசல்ட், நான் எப்பயும் வந்து ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து தான் பேசுவேன். ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பேச மாட்டேன். ஏன்னா எல்லா ப்ரொடியூசர்ஸும் எல்லாரும் எடுக்கிற படமும் அவங்களுக்கு நல்ல படம், அது நல்லா வரணுன்ற ஒரு எண்ணம் தான் இருக்கும். எல்லாரும் நல்ல படம் தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் எப்பயுமே ஒரு பார்வையாளராக ஒரு 100 ரூபா டிக்கெட் கொடுத்து வாங்கி போய் தேட்டரில் உட்காந்தா எனக்கு என்ன தேவை அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த தேவை இந்த படத்தில் கிடைக்குதா, பூர்த்தி ஆகுதான்னு பார்ப்பேன். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த குற்றம் கடிதல் நான் இன்றைக்கே எழுதி தரேன். இந்த படம் எல்லாரையும் வந்து நெகிழ வைக்கும், ஒரு கணம் சிந்திக்க வைக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சில விஷயங்கள் சொல்ல முடியாது. படம் அதுக்கான அந்த 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 இதை வந்து பிரேக் பண்ணி வரக்கூடாதுன்னு இருக்கேன். அந்த விஷயங்களை பாருங்கள், எதிர்பார்ப்புகளை வந்து நிச்சயமாக பூர்த்தி பண்ணும். ஆக்டர் தீபக் அவரை வந்து சீரியல்ல இருந்து மக்கள் எல்லாமே ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவர் இத்தனை படங்கள் பண்ணாலும் ஆடியன்ஸாக பார்க்கும்போது அவருக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, அவருக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்கலாமே, அவர் இன்னும் வித்தியாசமாக ட்ரை பண்ணலையா, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேள்விகள் தொடர்ந்துவே இருக்கும். குற்றம் கடிதல் 2ல என்ன மாதிரியான கதாபாத்திரம் கொடுத்துருக்கீங்க நீங்கள்? இல்லை, அவருக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் தான். அவர் வந்து இன்னைக்கு சீரியல்லேருந்து வந்து மிகப்பெரிய நட்சத்திரங்களாக ஆனவங்க தான் சிவகார்த்திகேயன், கவின். ஏன் நீங்கள் வந்து பாலிவுட் போனீங்கனாலும் ஷாருக் கானே வந்து ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து பிக் ஸ்க்ரீன் வந்தவர் தான். அதனால் எல்லாருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு பிரேக் கிடைக்கும். அந்த பிரேக் வந்து டெஃபினட்டாக தீபக்கும் கிடைக்கும். ஏன்னா ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன். ஸ்பாட்டில் வந்து 8 மணிக்கு ஷார்ட் அப்படின்னா 7 மணிக்கே மேக்கப் போட ரெடியாக இருக்கிறாள்.
ரொம்ப சின்சியராக இருக்கிறாள். அதுக்கப்புறம் நம்ம கேட்குற விஷயத்தை விட இன்னும் பரிமாணங்களில் வந்து அவுட்புட்டை வந்து நான் இப்படி பண்ணட்டுமா சார், இதை விட இதை பெட்டராக பண்ணட்டுமா சார், இப்படி பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்ட்டு தன்னை தானே வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு இன்வால்மெண்ட்டோட வந்து அந்த கேரக்டருக்குள்ளே வந்து அதை வந்து வெளிப்படுத்துகிற தன்மை இருக்குல்ல ஒரு நடிகனா, அது டெஃபினட்டாக வந்து தீபக்கு ஒரு ஒரு நிச்சயமாக ஒரு பிரேக் இந்த தமிழ் சினிமாவில் இருக்கும். ஓகே. அண்டு நீங்கள் உங்களுடைய படங்களோட வரிசைகள் பார்த்தோம்னா சொன்ன மாதிரி தரமணி, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய், பாலகுமாரா, தங்க மீன்கள், இந்த மாதிரி ரொம்ப மக்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய படங்கள் இருக்குது. ஸோ அவர் வந்து இப்போ ஃபயர் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. படம் வரதுக்கு முன்னாடி அதில் வந்த வீடியோஸு, அந்த பாட்டு எல்லாம் பார்த்துட்டு என்னது இது, என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கான்ட்ரவர்சியாகவும் பேசினாங்க. ஸோ ஃபயர் எடுக்கிறதுக்கான காரணம் என்னென்ன? ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது நீங்கள் படம் சக்ஸஸ் ஆயிடுச்சு, ஆடியன்ஸ் வந்து அதில் கண்டென்ட் இருக்குது, கடைசியில் வந்து ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது அப்படின்றதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. பட் அந்த ஆரம்ப கட்டம் இருக்குல்ல, அது நீங்கள் பிளான் பண்ணி தான் பிளான்ல இருந்தது அது? நிச்சயமாக ஒரு பிளான் இல்லாமல் எந்த ப்ராஜெக்ட்டுமே நம்ம பண்ண முடியாது. நீங்கள் படம் எல்லாரும் பார்த்துட்டாங்க, இப்போது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் கதை தெரியும். இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் எதிர்கொள்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் அந்த படம் பேசிகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து பெண்களுக்கு எவ்வளோ தூரம் பாதுகாப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான் போடணும். ஒரு வேணா வந்து சதவீதங்கள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். ஆனால் ஒரு ஒரு பின்னோக்கி பார்க்கும்போது வந்து 100% பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு சொல்ல வந்தால் ஒரு 50% சேஃபாக இருக்காங்க, 50% சேஃபாக இல்லைன்ற மாதிரி சொல்லலாமே தவிர பூர்த்தியாக வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முழு சுதந்திரமும் முழு பாதுகாப்பும் கிடைச்சதா அப்படின்னா கிடையாது. அது நம்ம நிறைய விஷயங்கள் தினந்தோறும் பேப்பரில் பார்க்குற விஷயம். ஒரு நாளாச்சும் அந்த மாதிரி ஒரு நியூஸ் இல்லாமல் இல்லவே இல்லை. அப்புறம் பெண்கள் எங்கே வந்து தன்னைத்தானே வந்து தன்னை அறியாமல் வந்து ஒரு வலையில் சிக்கிறாங்க, என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க அதனால் அப்படின்னு பார்க்கும்போது, உதாரணத்துக்கு நாகர்கோவில் காசியோட அந்த ஒரு அந்த லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வுகள், இதையெல்லாம் வந்து பார்த்து இன்ஸ்பயர் பண்ண ஒரு சப்ஜெக்ட் தான். அப்புறம் அதை எண்டில் வந்து சொல்லியிருக்கிற அந்த ஸ்ட்ராங் மெசேஜ் தான். இதை டெஃபினட்டாக எல்லா ஆடியன்ஸையும் கனெக்ட் பண்ணும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்து டே ஒன்லேயே இருந்தது. நான் வந்து கதை எழுதும் போதே டிசைட் பண்ணேன், இந்த கதை வந்து நிச்சயமாக எல்லாரையும் வந்து ஒரு கணம் சிந்திக்க வைக்கும், கொண்டாட வைக்கும் அப்படின்ட்டு. ஸோ அது எந்த வகையிலையும் வீண் போகாமல் இன்னைக்கு வந்து ஒரு வெற்றி படமாக இருந்துச்சு. ஓகே. ஒவ்வொரு ஆக்டருக்கும் ஒரு பிரேக் வேணும், ஒரு பிரேக் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரச்சிதா அவர்கள் வந்து நிறையா படங்கள் நடிச்சிருந்தாங்க, சீரியல் நடிச்சிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா ஃபயரில் அங்கே ஒரு பிரேக், மொத்த இண்டஸ்ட்ரியும் வந்து ஸோ இவங்க இப்படி நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக் வந்து போச்சு. ஸோ அவங்ககிட்ட கதை சொல்லும் போது என்ன சார் சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஒரு டேலண்டடான ஆர்டிஸ்ட். ஆமாம், அது மாத்திரம் இல்லை, ஒரு ஆர்டிஸ்டாக அவங்க இந்த கதையை சரியாக உள்வாங்கினாங்க. இந்த கதையில் அந்த மாதிரி காட்சிகள் டிமாண்ட் பண்ணுது அப்படின்னா அது வந்து திணிக்கப்பட்டதா இல்லை அது தேவைப்படுதா அப்படின்னு பார்க்கும்போது, அது தேவைப்படுதுன்னும் போது ஒரு நடிகனாக இப்போ என்ன எடுத்திங்கன்னா, நான் கூட வளர்ந்து வர ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணிகிட்டு இருக்கேன். சில படங்கள் வந்து முக்கிய அந்த கதாபாத்திரத்தோட பிரதான ரோலில் பண்ணுறேன். நமக்கு அந்த சேலஞ்சிங் ரோல்ஸ் கிடைக்கும் இல்லையா, அது கிடைக்கும் போது ஒரு ஆர்டிஸ்டாக அதை ஜஸ்டிஃபை பண்ணி கொடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அதே மாதிரி சேலஞ்சிங்காக நமக்கு ரோல் தேடி வர்றதும் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த மாதிரி அதாவது இதுதான் நடிப்பேன், இது நடிக்க மாட்டேன் அப்படின்ற வரைமுறையெல்லாம் நம்ம வச்சுக்கூடாது. கதாபாத்திரம் கரெக்டாக அந்த கேரக்டருக்கு இது டிமாண்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு கோமணம் கட்டிட்டு கூட வந்து கமலஹாசன் நடித்தார், உலக நாயகன். இன்னைக்கு அவர் வந்து அதெல்லாம் உணர்ந்து ஒரு நடிகனா தன்னை வந்து பல பரிமாணங்கள் பண்ணதால தான் இன்னைக்கு அந்த வளர்ச்சி. இப்போ எனக்கு ஒரு கதை இப்படி டிமாண்ட் பண்ணுதுன்னு வைங்க, இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் நீங்கள் வந்து வெறும் இந்த கோமணம் கட்டி தான் நடிக்கணும்னா டெஃபினட்டாக நடிக்க தான் செய்வேன். அதை நடிப்பாக பார்க்கணுமே தவிர அதை வந்து ரியாலிட்டியோட கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. அந்த வகையில் ரச்சிதா வந்து இந்த கேரக்டரை வந்து எனக்கு வந்து ரொம்ப ஜஸ்டிஃபைடாக பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து அது இந்த படத்தோட சக்ஸஸ்க்கு ஒரு விதத்தில் வந்து ரச்சிதாவோட ஒரு இன்வால்மெண்ட்டும் அந்த கேரக்டரோட அந்த ஒரு தன்மையும் வெளிப்பட்ட போது மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. அண்டு நான் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து பாலாஜி முருகதாஸ் அவர்களாக இருக்கட்டும், ரச்சிதா மேமாக இருக்கட்டும், ஸோ அவங்க வந்து நிறைய அவங்களோட இன்ஸ்டாகிராம் பதிவுகளில் எங்களுக்கு வந்து இந்த ப்ரொடியூசர் வந்து சம்பளம் கொடுக்கல, ஸோ இந்த மாதிரி விஷயம் சார், இது வந்து எனக்கு நல்ல ஒரு டாக்டிஸாக தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இது வந்து ப்ரொமோஷனுக்காக தான் இவரே சொல்லி தான் நடந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன ஒரு மனிதனாக பிறக்கும்போது ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளே
அண்ணன் தம்பிங்களுக்குள்ளேயே வந்து கருத்து வேறுபாடுகள் உண்டு, சின்ன சின்ன விஷயங்கள் நடக்க தான் செய்யும். அது ஒரு யூனிட்டு, ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு வருத்தத்தக்க நிகழ்வுகள் எங்களுக்குள்ள நடந்திருக்கலாம், போயிருக்கலாம். பட் அதெல்லாம் கடந்து வந்துட்டோம். அது அது ஒரு பெரிய விஷயமா நான் ரியாக்ட் பண்ணிக்கல. அது இப்போ இன்னைக்கு பாலாஜி தொடர்ந்து என்னோட அடுத்த படங்களையும் நடிக்கிறதுக்கு இருக்காரு. அது பாண்டிங் தான். அது தெரியாம நடக்கிற ஒரு அறியாமையில வந்து சொன்னா வந்து அந்த மெச்சூரிட்டி லெவல் இன்னும் அவங்க அந்த டைம்ல வந்திருக்க மாட்டாங்க. டக்குன்னு ஏதோ ரியாக்ட் பண்ணணும்னு ரியாக்ட் பண்றது. பட் ஆனால் நான் அதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணவே இல்லை. அதனால அது கடந்து வர வேண்டிய ஒரு விஷயம் தானே தவிர அதை பத்தி சிந்திக்க வேண்டிய. அதை நாங்க எப்படி பார்த்தோம்னா, ஓகே படம் வருது, இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரொமோஷன்ஸா கூட இருக்கலாமா அப்படின்னு நினைச்சோம். நிறைய பேர் அப்படி கேட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லையா? அந்த ஒரு சீப் லெவல்ல பப்ளிசிட்டிஸ் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இல்லை. கண்டென்ட்டா பப்ளிசிட்டி என்ன வேணாலும் பண்ணலாம். அது ஒர்க் அவுட் ஆச்சு. நான் வந்து 75 நாளும் டெய்லி ஒரு, நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், டெய்லி ஒரு ப்ரோமோ மெட்டீரியல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஃபயர் படம் தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து வந்து ஹை ஓப்பனராக கூட சொல்லலாம். நான் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே பப்ளிக்கு ப்ரீமியர் பண்ணி காமிச்சேன். ஆமாம், எக்ஸ்க்ளூசிவ் உமன் ஷோ, எக்ஸ்க்ளூசிவ் மென் ஷோ. படம் பாருங்க, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், என்ன தோணுதோ சொல்லுங்கள். அதில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் பெண்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 பெண்கள் கலந்துக்கிட்டாங்க. சில பேர் ரொம்ப எமோட் ஆனாங்க, சில பேர் பாலாஜியை போய் சட்டையை பிடிக்க போயிட்டாங்க. அந்த அளவுக்கு கனெக்ட் ஆனாங்கல்ல, அங்கதான் அது சக்சஸ். அதுக்கப்புறம் அவங்களோட ரியாக்ஷன்ஸை கேப்சர் பண்ணோம். அதெல்லாம் தான் நாங்கள் பப்ளிசிட்டி மெட்டீரியலாக பண்ணுவோம். ஓகே ஓகே, மன்னிக்கணும் அது கேட்டதுக்கு, ஏன்னா அதனால இருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அண்ட் மெயினாக வந்துண்ணே, ஒரு ப்ரொடியூசரா இப்போ நீங்கள் அடுத்தடுத்த படங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இருக்க மைண்ட் செட் எப்படின்னா இருக்கு? சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க, அதெல்லாம் தாண்டி ஒரு ப்ரொடியூசருக்கு இருக்குல்ல, நம்ம அடுத்தடுத்து படம் பண்ணுறோம், கரண்ட் ஸ்டாட்டிக் மைண்ட் செட் உங்களுக்கு எப்படின்னா இருக்கு? நான் அதுதான் பதில் ஏற்கனவே சொன்னேன் உங்ககிட்ட. இன்னைக்கு வந்து நல்ல கதை, ஒரு 2 hours என்கேஜிங்காக வந்து யார் நடித்தாலும், இப்போ நீங்கள் நடிக்கலாம், நான் நடிக்கலாம், யார் வேணாலும் நடிக்கலாம். அந்த கதை வந்து நல்ல கதையாக அமைஞ்சு அதை ஜஸ்டிஃபையாக அந்த கதாபாத்திரத்தை நடிக்கிறவங்க பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 2 மணி நேரம் அவங்கள கரெக்டாக என்கேஜ் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டோன்னா அந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும். ஓகே, அப்புறம் அந்த ரிலீஸ் டேட் அது வந்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து நம்ம பெருசாக சேலஞ்சிங்காக இங்கே பார்க்குறதே இண்டஸ்ட்ரியில் என்னென்னா, வாரமான ஒரு 10 படங்கள் வருது. ஓகே, அதை வந்து வரமுறைப்படுத்தணும். அது பண்ணலை அப்படின்னா வர படங்களுக்கு வந்து காட்சிகள் தியேட்டரில் கிடைக்காது. ஒரு படம் வந்து 2 நாள் கழிச்சு பிக்கப் ஆகலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த இடத்துல அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஓகே, அது வந்து ஒரு சேலஞ்சிங்கான இஷ்யூ. ஸோ இதெல்லாம் சரி பண்ணால் இன்னும் வந்து ஆரோக்கியமாக இந்த இண்டஸ்ட்ரி மாறும். ஓகே, உங்களுக்கு தங்க மீன்கள் கமர்ஷியலாக உங்களுக்கு எந்த அளவுக்குனா ஹெல்ப் பண்ணுச்சு? அது படம் வந்து இன்னமும் கொண்டாடுறாங்க. அப்படி ஒரு படம் வந்து ராம் சார் நானே நினைச்சாலும் அடுத்து அந்த படத்தில் எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. அது உங்களுக்கு ஒரு ப்ரொடியூசராக என்ன கொடுத்துச்சு? ப்ரொடியூசராக கேட்குறேன், ஒரு கிரியேட்டராக சாட்டிஸ்ஃபை கொடுத்துருக்கோம். மிகப்பெரிய அங்கீகாரத்தை வந்து ஒரு ப்ரொடியூசராக எனக்கு கொடுத்த முதல் படம் அதுதான். எஸ், என்னை வந்து ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. எனக்கு அதாவது சொல்லுவோம்ல, இந்த அதாவது நம்ம ஒர்க் பண்ணதுக்கான ஒரு அடையாளம், நம்ம பண்ணுற தொழிலுக்கான ஒரு அடையாளம் இருக்குல்ல. முதல் தேசிய விருது வாங்கி கொடுத்த படம். ஒரு சினிமாவில் வந்து எல்லாருக்கும் கனவு, படங்கள் பண்ணும்போது நம்ம நிறுவனம் சார்பாக வர படம் வந்து ஒரு தேசிய விருது வாங்குச்சுன்னா அது வந்து நம்ம வந்ததுக்கான ஒரு ஒரு அடையாளம். அதுக்கப்புறம் அது என்னைக்கும் இருக்கும்ல. இன்னைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 67 வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் தேசிய விருதுகள். 67 வருஷம் லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது உங்களுடைய பேர் அதில் இருக்கும்ல, இல்லாமல் இருக்காதுல்ல. அந்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். அது இன்னும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நமக்கு கூட்டுச்சு. நல்ல படமாக செலக்ட் பண்ணணும், நல்ல கதையாக பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்னும் கூடுதல் பொறுப்பை தான் நமக்கு கொடுத்தது. எனக்கு பொறுத்த வரைக்கும் அது ரிலீஸ் ஆகி தியேட்டரில் இருந்து படம் எடுத்ததுக்கப்புறம் சேட்டலைட்லேயும் வந்து இந்த ஓடிடிலையும் தான் வந்து பெருசாக ரொம்ப கொண்டாடப்பட்ட படம். ஓகே, தியேட்டரில் வந்து ரெவென்யூ பாயிண்டில் வந்து அது கம்மி தான். நம்ம எதிர்பார்த்த ரெவென்யூ வரல. பட் அதுக்கப்புறம் இருக்குல்ல டிஆர்பி நீங்கன்னு சொல்லுவோம், நம்ம வந்து சேட்டலைட் டிஆர்பி ரேட்டிங்கில் இன்றைக்கும் அது போட்டிங்கன்னா ரிப்பீட்டில் வந்து அதுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வகையில் அது ஒரு வெற்றி படம் தான். ஓகே, அண்ட் இப்போ வந்து ஆடியன்ஸ், இப்போ நான் ரீசெண்டாக வந்து அனிமே படங்களுக்குன்னு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 70 கோடி, அது வந்து இந்தியா லெவலில் மட்டும் 70 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அனிமி டீமன் ஸ்லேயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆடியன்ஸ் வந்து ஒரு படத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன மைண்ட் செட் வச்சுருக்காங்க? கண்டென்ட் அதை தாண்டி விசுவல் ட்ரீட்டு தேடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கு அந்த விசுவல் ட்ரீட் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு வந்திருக்கிற காந்தாராவே நம்ம சொல்லலாம். காந்தாரா 2 இன்னைக்கு வந்து அந்த படம் ஒரு கன்னட தேசத்து படமாக இங்கே வந்து டப்பிங் ஃபிலிமாக வந்தாலும்
அந்த விஷுவல் ட்ரீட் அந்த படத்தில் நீங்கள் போகும்போது அது தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் முழுசாக வந்து தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஐமேக்ஸ் மாதிரி ஒரு திரையரங்கில் பார்க்கும்போது இன்னும் கூடுதலாக என்ஜாய் பண்ணுற ஒரு ஃபீல் இருக்குது. இன்றைக்கி டெக்னாலஜியை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஈஸி. இன்றைக்கி பசங்க சின்ன குழந்தைங்களுக்கு தெரியும் சிஜி என்ன டிஏ என்னன்ட்டு. ஓகே. அதனால் வந்து இன்றைக்கி டெக்னாலஜி வளர வளர அதோட அவுட்புட் நல்ல குவாலிட்டியாக வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து இப்போ அனிமேஷன் ஃபிலிம்ஸ் நீங்களே சொல்கிறீங்க, எத்தனை படங்கள் வெற்றி படம், அது அனிமேஷன் தான். அது வந்து ஒரு கேரக்டர் நடிக்கலை, ஆனால் அது வந்து ஒரு 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 கேரக்டரை கிரியேட் பண்ணி வச்சு அதுலேருந்து வந்து ஒரு விஷயத்தை அவுட்புட் கொடுக்குறாங்க. அதோட ப்ரெசன்டேஷன் வேறு மாதிரி இருக்கு. ஆமாம். இப்போ மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து தமிழ் படங்களே வந்து டிசம்பர் 5 ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அவதார்னு ஒரு படம் வரப்போகுது. 3 அவதாருக்கு போட்டியாக நம்ம வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு ஆங்கில படம் அது வந்து ஒரு மொழிமாற்றம் செய்யப்பட்டு வரப்போகிற படத்துக்கே இங்கே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. லயன் கிங் சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு அது ஒரு சீரியஸ் ஃபிலிம்ஸ்க்கெல்லாம் எப்பயுமே ஒரு ஆடியன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. மிஷன் இம்பாசிபிள் சொல்லலாம். இந்த மாதிரி அதுக்கு இருக்கிற ஆடியன்ஸ் அப்படிங்கிறது எப்பயும் அதுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் கூடுதலாக தான் அது ஆடியன்ஸ் ஏறிக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக ப்ரொடியூசர்கிட்ட இதை கேள்வி கேட்குறது உண்டு. தமிழ் சினிமாவில் ஹீரோக்களுக்கு சம்பளம் அதிகமாக இருக்குது, சம்பளம் அதிகமாக இருக்கனால தான் நம்ம வந்து ப்ரொடக்ஷனில் குவாலிட்டி காமிக்க முடியலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து பேசப்பட்டிருக்கு. அதை வந்து ஒரு ப்ரொடியூசரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டிமாண்ட் ஆன் ப்ராடக்ட் தாங்க சம்பளம். ஓகே. நான் வந்து ஒரு 4 படம் ஹிட்டு கொடுத்தேன்னா எனக்கு ஒரு டிமாண்ட் இருக்கும். எனக்கு வந்து ஒரு சம்பளம் வந்து நான் நீன் போட்டி போட்டுட்டு கொடுக்க வருவாங்க. அந்த நான் நீன் போட்டி போட்டு கொடுக்குற வர இடத்துல தான் ஒரு யூனிட்டி தேவை. ஓகே. இவருக்கு இந்த படத்தில் இவ்வளோ வசூல் வந்திருக்கு, இவ்வளோ லாபம் வந்திருக்கு, இவருக்கான சம்பளம் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்லேருந்து இவ்வளோ சதவீதம் கொடுத்தா போதும் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி கிரியேட் ஆச்சுன்னா இந்த சம்பளத்தை வந்து ஏலம் வெட்டு ஏற்றுற மாதிரி ஏற்றாமல் ஒரு ஒரு நியாயமான ஒரு சம்பளத்தில் அந்த படங்கள் வந்து பண்ணலாம். பட் இங்கே என்ன ஆகிடுதுன்னா ஒரு ஆர்டிஸ்ட் டேட் கிடைக்கணும் போது அவர் 10 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்காரு உதாரணத்துக்குன்னா, இன்றைக்கி எனக்கு டேட் ஒன்றுன்ற காரணத்துக்காண்டி நான் போய் கண்மூடித்தனமாக பிளைண்டாக இன்னொரு 5 கோடி ரூபா சேர்த்து தரேன் எனக்கு டேட் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கும்போது அதுக்கான அந்த அந்த மிஸ்டேக் எங்கே ஆரம்பிக்குது? அது ஆர்டிஸ்ட் கிட்டயா? கிடையவே கிடையாது. அதை வந்து யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ்கிட்ட இருந்து தான் வருது. அங்கே ப்ரொடியூசர்ஸோட அங்கே பிளானிங் ப்ராப்பராக இல்லை. இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணும்போதே நான் தான் சொல்லுவேன், எப்பயுமே ப்ரீ பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட், பேப்பர் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு படம் ஆரம்பிக்கும் போதே திட்டமிடுதல் மிக 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 முக்கியம். இத்தனை நாளில் எடுக்கணுமா? நான் வந்து முதல் படம் டைரக்ட் பண்ணும்போதே 32 நாள் தான் வந்து நான் வந்து டேஸ் கால்குலேட் பண்ணேன். பட் ஆனால் வந்து 29 நாளில் நான் படத்தை முடிச்சிட்டீங்க. இப்போ குற்றம் கடிதல் நாங்கள் பிளான் பண்ணது 38 நாள், ஆனால் 32 நாளில் முடிச்சிட்டோம். ஒரு அதுக்காக சுருட்டுறது கிடையாது. அந்த அந்த வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு இன்னைக்கு இத்தனை சீன் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னா அது முடிஞ்சதுன்னா நம்ம கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டே போட்ட ஷெடியூலில் இருக்கிற ஒரு சீனை இன்றைக்கே வந்து அட்வான்ஸ் பண்ணி எடுக்கிறது. அப்புறம் எல்லாருக்கூடைய கோஆர்டினேஷன்ஸ், அதுக்கப்புறம் எதுக்கு செலவு பண்ணணும் எதுக்கு செலவு பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்களே வந்து போய் ஒரு ஆர்டிஸ்டோட ரெமுனரேஷனை அதிகப்படுத்திட்டு ஆர்டிஸ்ட்டை கூட்டம் சொல்கிறதுல எந்த ஒரு யூஸும் இல்லை. ஓகே. அண்ட் இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு வந்து புரிஞ்சுது. ஏன்னா பொதுவாக வந்து மலையாள சினிமாவில் தான் ஒரு படத்தை வந்து 30 நாள் 25 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் குற்றம் கடிதல் வந்து இத்தனை வருடங்களையும் அப்பயும் இதுதான் நடந்திருக்கு. இப்போ மலையாள சினிமா வந்து அதிகமாக பேசுகிறோம், அவ்வளோதான் கம்பேர் பண்ணி. எப்பயுமே நமக்குள்ள வந்து நம்ம வீட்டுக்குள்ள எப்பயுமே நமக்கு அது வந்து எல்லாருக்குமே அது இருக்கிறது தான். இப்போ இந்த நெக்ஸ்ட் டோரில் இருக்கிற விஷயங்கள் தான் ரொம்ப சுவாரஸ்யமாக படும். ஆமாம், நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள் சுவாரஸ்யமாக படும். கரெக்ட். ஓகேண்ணே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ குற்றம் கடிதல் பார்ட் 2 வந்து ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் சொல்லும் போது தெரியுது அதில் எவ்வளோ கண்டென்ட் ரீதியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப பாசிட்டிவான ஒரு படமாக மக்கள் மத்தியில் அமையணும் ரொம்ப ஹார்ட் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.